வருவாய் 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 அம்மா, வருவாய் 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 அம்மா, தீருவே உருவாய் வருவாய் அம்மா, உந்தன் தீருவே உருவாய் வருவாய் அம்மா. அம்மாவோட சக்தி எப்படிப்பட்டது? ஐயோ சொல்லவே முடியாது. அவ்வளவு சக்தி அந்த அம்மாவுக்கு. இது எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த உடம்பு சரியாதவங்க வருவாங்க, நோய் நொடிகள் நிறைய இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும். அதாவது டாக்டரால் கூட இந்த ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் எதனால் வருதுன்னு சொல்ல மருந்து மாத்திரைலாம் எடுப்பாங்க. அப்படி இருந்தவங்க நிறைய பேர் வந்து நிவர்த்தி ஆகி போயிருக்காங்க. குழந்தை வந்து டாக்டராலேயே கைவிடப்பட்டு இந்த சூலத்துக்கிட்ட குழந்தைய விட்டுட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற இந்த ராஜேந்திரனோட அப்பா இருந்தார். அவர் வந்து வேப்பலை அடித்து கயர் கட்டி மை இட்டதுக்கப்புறம் தான் இங்கே அது ரொம்ப பப்ளிசிட்டி பிரசியமாச்சு. அது வந்து ஒரு பேப்பர்லேயும் வந்திருக்கு. அது அவங்கவுங்கள விருப்பத்தை பொறுத்து. இந்த மை வைக்கிறது வந்து என்னென்னா, இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு செய்வினை மையோ இல்லை ஒரு வசியப்படுத்துகிற மையோலாம் கிடையாது. இது வந்து அம்பாள் கிட்டேருந்து சிறப்பாக பண்ணுற ஒரு மை. அது என்னென்னா, அதை நான் சொல்கிறேனே, கேட்கறது மட்டும் இல்லை, கேட்காதேமே அவ கொடுப்பா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 10வது மாதம் தானா குழந்தை. இப்போ இவ்வளோண்டு பொண்ணா இந்த அம்மா வராங்க கோயிலேருந்து. ஆனால் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் குழந்தைன்னு தான் நினச்சிக்கிறேன், யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த சம்பவத்தை யாருக்கிட்ட நான் சொன்னாலும் என் உடம்பெல்லாம் புல்லரிக்கும். வணக்கம். நுங்கம்பாக்கத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு கற்கோடியம்மன் திருக்கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 250-300 வருஷம் பழமையான கோவில் இது. இந்த அம்பாலோட சிறப்பு அப்படின்றத இப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன் என்னன்றது. இந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா 3 ஊருக்கும் கிராம தேவதையாக விளங்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இது நுங்கம்பாக்கம்ன்றது இப்போ ஒரு சிட்டியாக தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சேட்பட், இந்த 3 ஊருக்கும் இவங்க தான் கிராம தேவதை. இந்த கிராம தேவதைன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்தந்த ஊருக்குள்ள வந்து முதன்மையான விஷயம் வந்து இவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. எந்த ஒரு திருவிழா நடத்துகிறதும் சரி, பொங்கல் வைக்கிறதும் சரி. இப்போது வழக்கமாக போனீங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்குலாம் நம்ம எப்படி பண்ணுறோமோ, அந்தந்த ஊரில் இருக்க மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கிராம தேவதைகளுக்கு தான் முதன்மையான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த அம்மன் வந்து விளங்கியிருக்காங்க. இந்த அம்பாள் வந்து இந்த ஊரில் வந்து எதற்கு வந்து இங்கே அமர்ந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட தெரியாத நோய்களெல்லாம் அந்த காலத்தில் ஆட்டி படைச்சிட்டு இருந்தது, ஒரு 250-300 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இந்த அம்பாள் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஒரு வியாழக்கிழமை தினத்தில் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா முதல்ல கார்கோடி அம்மன் தான் இந்த அம்பாளோட பேர். கற்கோடியம்மன்றது மருவி இப்போ வந்திருக்கு. கார்கோடி அம்மன் அப்படின்னா என்னென்னா, கார்கோடகன் பாம்பு. இந்த அஷ்ட நாகங்களில் முதன்மையான நாகம் இந்த கார்கோடகன். இந்த கார்கோடகனோட நஞ்சையை இந்த மருந்தாக வந்து பயன்படுத்தி இந்த நோய்களெல்லாம் குணப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து கார்கோடி அம்மன் அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ காலப்போக்கில் இது வந்து கற்கோடி அம்மன் இப்போ கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும். என் பேர் சூரியகுமாரி. ஓகே. நான் வந்து 42 வருஷம் ஆகுது இங்கே திருமணம் ஆகி. நான் இது வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரமும் வரேன். எனக்கு அவ்வளோ சக்தி இந்த அம்மா. அதனால நான் வரேன். எனக்கு ரொம்ப உடம்பு முடியாத போது இந்த அம்மா சரியாயிடுச்சு. வந்தேன். என் பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம், படிப்பு, எதுக்கு வேணாலும் நான் இங்கே தான் வருவேன். இந்த அம்மாவை வேண்டிட்டு போனால் சக்ஸஸ் ஆகும். அப்படி ஒரு நம்பிக்கை இந்த அம்மா மேலே. எங்கள் மாமியார் காலத்துலேருந்து இந்த கோயிலுக்கு வரோம். அப்போல்லாம் இந்த கோயில் பிடிக்கல, சின்னதாக அந்த அம்மா இருந்தாங்க. இப்போ நீ ரீசெண்டாக எனக்கு ஆப்ரேஷன் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸ் ஆகி எப்படி இங்கே வந்தேன்னா அந்த மாதிரி தான் தெரியும். இப்போ நான் அந்த மாதிரி நினச்சி தான் வரேன். கோயில்
அவ்வளோதான். என் பேர் மைதிலிங்க. நாங்கள் 200 வருஷமாக இந்த நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு எல்லா வாழ்க்கை துணை ஃபுல்லாக இந்த அம்மா தான் எங்களுக்கு. நாங்கள் கேட்டதை கொடுப்பாங்க, நாங்கள் நினச்சதை நிறைவேற்றுவாங்க, நாங்கள் எந்த வழிக்கு போகணுன்றத வழி மார்க்கமும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மாவை நாங்கள் நம்பிக்கின்னு நாங்கள் 4ஆம் வாரம் ஆடி மாதம் வந்தால் 4ஆம் வாரம் கூழ் ஊற்றுவோம். இந்த அம்மா ஊரில் திருவிழா நடந்தால் தான் எங்கள் நுங்கம்பாக்கத்துக்கே ஒரு அலங்காரம். புரியுதுங்களா? இந்த ஊர் திருவிழா வந்தால் தான் எங்களுக்கு மன திருப்தியோடு நாங்கள் எங்கள் சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணி அந்த அம்மாவில் கிட்ட வேண்டுதல் வாங்கிக்கின்னு நாங்கள் என்ன முறை வழி செய்யணுமோ இந்த அம்மா வீதி உலா வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தேங்காய் பழம்லாம் வச்சு அந்த அம்மாவை சந்தோஷமாக நாங்கள் வந்து கோயிலுக்கு அனுப்புவோம். மறுநாள் கும்பம் போடுவாங்க. அந்த கும்பத்தில் அம்மாவுக்கு என்ன வேணுமோ அந்த நான்வெஜ் எல்லாம் சேர்த்து போடுவாங்க. அம்மா அலங்காரமாக வந்து சாப்பிட்டுட்டு இந்த ஊர் நுங்கம்பாக்கத்தையே சந்தோஷப்படுத்திட்டு அந்த அம்மா தெய்வமாக போய் உள்ளே உட்காந்துப்பாங்க. வணக்கம் பக்தர்களுக்கு எல்லாருக்கும். எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். இந்த கோயிலில் நாங்கள் குழந்தையிலேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாம் ஓடி விளையாடின இடம் தான் இது. அப்போத்துலேருந்தே நாங்கள் வந்து இங்கே இந்த கோயிலோடு ரொம்ப ஐக்கியமாக தான் இருந்தோம். ஆனால் அப்போது எங்களை விளையாட்டு வயசில் போது எங்களுக்கு அதை உணர்வு தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் எங்களுக்கு அதனுடைய அந்த அனுபவம், அந்த அம்பாளுடைய பெருமையை நாங்கள் உணர ஆரம்பித்தோம். எங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து எங்களுடைய வேண்டுதலை வைப்போம். அது 90% நிறைவேறி இருக்குது இது வரைக்கும். என் குழந்தைங்க பசங்க எல்லாமே நல்லா படித்தாங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஆக்சுவலி எங்களுடைய மேரேஜ் லைஃபு இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்குது. அம்பாளுடைய பெருமையை தனியாக பெருசாக சொல்கிறோன்னு ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க கோயிலுக்கு வந்து அம்பாள்கிட்ட வேண்டிட்டு அவங்களா உணரணும். அது நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் உணர்ந்துருக்கோம், நாங்கள் சொல்கிறோம். மற்றவங்களும் அந்த மாதிரி கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு அவங்களுடைய அனுபவத்தை உணர்ந்துக்கணும். உணரும்போது அந்த சந்தோஷம் தானாக மனசுக்கு கிடைக்கும். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்தால். என் பேர் சாந்தி. நாங்கள் இங்கே இந்த ஸ்ட்ரீட்லேயே தான் பிறந்தோம். எங்களுடைய ஃபேமிலியில் வந்து 5 தலைமுறையாக நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். அதாவது எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, நான் 3ஆவது, என் பையன், என் கிராண்ட்சன்ஸு 5 ஜென்ரேஷனாக இங்கே வருவோம். ஆக்சுவலாக எங்களுக்கு சொல்லணும்னா இந்த அம்பாள் வந்து எப்படின்னா கேட்டதையும் கேட்டாதையுமே கொடுக்க கல்ப விருட்சமான காமதேனுவான கற்கொடி அம்மன் ஆகும். அதாவது நீங்கள் கேட்கறது மட்டும் இல்லை, கேட்காததையுமே கொடுப்போம். இப்போ காற்று வந்து நம்ம பார்க்க முடியாது, உணர்றதான் உணர்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த அம்பாள் கிட்ட வந்தால்னா உங்களுக்கு என்னென்ன கிளியர் ஆகுதுன்றது நீங்கள் வர வர நீங்கள் தானாகவே நன்னா உணரலாம். அதுதான் இந்த அம்பாளோட சிறப்பு. என் பேர் ஹரிகிருஷ்ணன். நான் பிறந்து வளர்ந்து நுங்கம்பாக்கம் ராமானுஜன் தெரு. இங்கே தான் பிறந்தேன், இதை வளர்ந்தேன், இதை இருக்க என் அம்மா இருக்க வச்சிட்ருக்காங்க. என்னைய பாதுகாத்துருக்கேன். என் தாய் தந்தை எல்லோரும் இங்கே தான் இருந்தோம், இங்கே தான் இருக்கோம். என் மேலே கல்யாணம் ஆனது இங்கே தான். என்னோட 2 பசங்க எல்லாம் இங்கே தான் இருக்கோம். அம்மா மடியில் எல்லாம் பாதத்திலே பிடிச்சிட்ருக்கோம். இந்த அம்மா சொல்ல போனோம்னா நான் குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். நல்லா வளர்ச்சிகள் எல்லோரும் ஊரை விட்டு போன அத்தனை பேரும் திரும்ப வந்து அம்மா கிட்ட வழியில் வந்து தான் போகிறாங்க. யாரும் வெளியே போனது கிடையாது. அம்மா யாரும் விட்டதும் கிடையாது. அம்மா நம்பினவரும் நம்பாதவங்க யாராக இருந்தாலும் கை விட்டதே கிடையாது. தாயாக இருந்து லோக மாதாவாக இருந்து எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது தாய் கற்கோடி அம்மா. கற்கோடி அம்மான்றது ஆதிசேஷனோட இருந்து கார்கோடனோட அவதாரம் சொல்லலாம். அம்மாவோட அவதாரம் கற்கோடி அம்மான்றது. அது நாகம்ன்றது கற்கோடி அம்மா, அது ஆதிசேஷன். அதே மாதிரி எல்லாரும் லோகத்திலேருந்து இந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கும் இந்த ஊர உலகத்தில் லோகத்தில் எல்லாரும் இருந்து சந்தோஷம் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த சங்கடம் பிரச்சனை ஃபீலிங் இல்லாமல் நீண்ட ஆயுளோடு எல்லாரும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கற்கோடி அம்மா. அம்மான் ஆசீர்வாதத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. இன்னமும் இந்த காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மந்திரிச்சு மஞ்சள் கயிறு கட்டுறோம். இது எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த உடம்பு சரியாதவங்க வருவாங்க, நோய் நொடிகள் நிறைய இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும். அதாவது டாக்டரால் கூட இந்த ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் எதனால் வருதுன்னு சொல்ல மருந்து மாத்திரைலாம் எடுப்பாங்க. அப்படி இருந்தவங்க நிறைய பேர் வந்து நிவர்த்தி ஆகி போயிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சில பேர் இந்த நெகட்டிவ் திங்ஸ்லாம் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி மருந்து வச்சுருக்காங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, அமாவாசை பௌர்ணமி தினத்துலலாம் வந்து எனக்கு இந்த மாதிரி உடம்பு உபாதைகள்லாம் நிறைய கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்தீங்கன்னா விபூதி மந்திரிச்சு கொடுப்போம். அது தினமும் வந்து உள்ள தண்ணியில் வந்து கரைச்சி சாப்பிட்டோம்னாலே போதும். அந்த மருந்துன்றது எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு வந்து இன்னொரு சிறப்பு அம்சம்லாம் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய சோதிப்பாங்க. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு பக்தர்கள் வரீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு கருணை காமிக்கிறேன்னா கருணை காமிச்சிட மாட்டாங்க. அது என்னென்னா ஒரு பொதுவாக சோதிக்கிற மாதிரி தான். இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவன் நல்லா படிக்கிறானா இல்லையான்றதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சேவார்த்தி நமக்கு வந்து நம்மளோட குழந்தை இப்படி வருது, நம்மளை நம்புதா அப்படின்ற பார்க்குறதுக்கோசம் அதுக்குண்டான சோதனைகள்லாம் நிறைய கொடுப்பாங்க. நிறைய கஷ்டம் அவங்களுக்கு இருந்து வருவாங்க, இன்னும் கஷ்டத்தை நிறைய கொடுப்பாங்க, முதல்ல கொடுப்பாங்க. ஆனால் வந்து கைவிட்டுற மாட்டாங்க, கடைசி நேரத்தில் பிடிச்சி தூக்கிடுவாங்க.
அது நிறைய உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவங்க பாக்கியத்தை கேட்டுட்டு நிறைய பேர் வருவாங்க. குழந்தை பாக்கியம்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லேருந்து வந்துருவோம். இங்கே பாக்கியம் குழந்தை பாக்கியம் பெற்றவங்க நிறைய பேர் போய் அங்கே போய் செட்டில் ஆகிருக்காங்க. திருமணம் ஆகாதவங்க வர்றது, தோஷங்கள் இருந்து வர்றது, கண் திருஷ்டி, இந்த மாதிரி நிறைய நிவர்த்தி இங்கே வந்து ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் சிறப்பு அம்சங்கள்லாம் நீங்கள் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, இந்த அம்பாள் வந்து ஆடி திருவிழா பற்றி நான் சொல்கிறேன். வழக்கமாக ஆடி திருவிழாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மன் கோயில்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுவாங்க அம்பாளுக்கு. வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி கிரகம் வீதி உலா பண்ணி ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றி படையல் புத்திரப்பட்டு சுவாமி ஊர்வலம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் மாறுதலாக வித்தியாசமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை காப்பு கட்டுவோம். இந்த வியாழக்கிழமை ஏன் காப்பு கட்டுறோம் அப்படின்னா, இந்த அம்பாள் வந்து வியாழக்கிழமை தினத்தில் தான் இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. இங்கே ஊருக்கு வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. இந்த மண்ணில் அமர்ந்ததுனால அந்த வியாழக்கிழமை தினத்திலே நாங்கள் காப்பு கட்டுறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் ஊற்றுறது கிடையாது. அது ஏன் கூழ் ஊற்றுறது அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டினாலும் சன்னிதானத்தை மூடிட்டு போயிடுவாங்க. மறுநாள் காலையில் தான் வந்து திறப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த காப்பு கட்டுற தினம் வியாழக்கிழமை அன்றைக்கி இந்த சன்னிதானம் திறக்கப்பட்டதுன்னா காப்பை அவுக்கிற வரைக்கும் இந்த சன்னிதானம் மூலஸ்தானம் திறந்தே தான் இருக்கும். இந்த மாற்றாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊர்களெல்லாம் வந்து எல்லார் வீட்டு கதவு வாசலையும் திறந்து வச்சுட்டு தான் தூங்குவாங்க. என்னென்னா நைட்டு அம்பாள் வந்து ஒரு வீட்டுக்கும் வீதி உலா வந்து போயிட்டு வருவாங்க. ஒரு வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க. அது எல்லாருக்குமே உணர்வுபூர்வமாக அந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்பாளோட கொலுசு சத்தம்லாம் எல்லாருக்கும் கேட்கும், எல்லார் வீட்லேயும் கேட்கும். இப்போ நாங்களே கூட காப்பு கட்டிட்டோம்னா வெளியில் எங்கேயும் போக மாட்டோம், இங்கே கோவிலில் தான் படுத்திருப்போம். எங்களுக்கே அது உணர்வுபூர்வமாக தெரியும். அம்பாள் வந்து அந்த கொலுசு சத்தம், ஒரு கோவிலை ஒரு வலம் வந்து ஒரு சுற்றிட்டு ஊருக்கு வெளியே போவாங்க. திரும்பி வரும்போதும் இந்த கொலுசு சத்தத்தோட ஒரு கோயிலை ஒரு பிரகாரம் சுற்றிட்டு மூலஸ்தானத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த வழக்கம் இருக்குது. இன்னமும் இப்போ அது நகரமாயிட்டதுனால இப்போ நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஆனால் ஒரு சில வீடுகளில் மட்டும் இன்னமும் அதை வந்து நடைமுறை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும். அது ஏன்னா அந்த கூழ் ஊற்றுறது ஏன் இல்லைன்னு நான் சொல்ல வரேன்னா, எல்லாம் அந்த கிராமம் தானே. அப்போ தானே சொன்னேன், அந்த அம்பாளுக்கு திருவிழா எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்தில் எல்லாருக்குமே எல்லார் வீட்லையும் கூழ் ஊற்றுவாங்க இந்த அம்பாளுக்கு வேண்டிட்டு. அப்போ இந்த அம்பாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு அந்த கூழை வாங்கி குடிப்பாங்க. எல்லார் வீட்லையும் அவங்ககிட்ட வந்து கூழ் வாங்கி கொடுப்பாங்க. அதனால் எல்லார் வீட்லையும் கூழ் ஊற்றுறாங்க. நோய் நொடி இல்லாமல் எல்லாரையும் நல்ல மக்களை நோய் நொடி ஆரோக்கியத்தோடு வச்சுருக்காங்க. அதனால் இங்கே நாங்கள் கூழ் ஊற்றுறது கிடையாது. இங்கே கூழ் ஊற்றினோம்னா கூழை வாங்கி குடிச்சிட்டு இங்கேயே உள்ளே உட்காந்துருப்பாங்க. அதனால் இங்கே நாங்கள் கூழ் ஊற்றுறது கிடையாது. அதனால் எல்லார் வீட்லேயும் கூழ் ஊற்றுவாங்க. அது சிறப்பாக நடக்கும். அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிறப்பாக நடக்கும். அன்னைக்கு சாயந்தரம் வந்து வீதி விழா நடக்கும். அம்பாள் வந்து திருவீதி விழா சிம்ம வாகனத்தில் நல்லா மகாராணி மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு ஜம்முன்னு போவாங்க. எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. அதை வரவேற்கிறதுக்கும் எல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் தயாராக இருப்பாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அம்பாளை வரவேற்றுட்டு அந்த அர்ச்சனை பண்ணி தீபாரத்தை பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவாங்க. மறுநாள் காலையில் இங்கே வந்த உடனே கும்ப படையல், அசைவ படையல் மட்டும் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அசைவ படையல் இருக்கும் அம்பாளுக்கு படைச்சிடும். மற்றபடி கேட்டிங்கன்னா நிறைய விசேஷங்கள்லாம் தைப்பூசத்தப்போ குத்துவிளக்கு பூஜைலாம் சிறப்பாக நடக்கும். மாசி மகத்தில் கன்னிமார்கள், இங்கே வந்து 7 கன்னிகள் இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கே வந்து ஒரு சில விஷயம் தெரியறதில்ல. கன்னிகள் ஒன்று இருக்காங்க, கன்னிமார்கள்னு ஒன்று இருக்காங்க. எல்லாருமே கன்னிமார்கள் தான் நினைக்கிறாங்க. இந்த வாராகி, இந்திராணி, சாமுண்டி அவங்க வந்து மாதர்கள், திருமணமானவங்க. ஆனால் கன்னிகைகள்ன்றது வந்து திருமணம் ஆகாதவங்க. இவங்க வந்து எப்பவுமே நிறைய கிராம கோவில்கள்லையும் சரி சிட்டியில் இருக்க ஒரு சிலவங்களும் 7 கன்னிமார்கள் தான் வச்சுருப்பாங்க. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பாளோட வலது கையாக இருக்க சக்திகள் அவங்க. அந்த 7 பேருமே அம்பாளுக்கு என்ன சக்தி இருக்கோ அதே சரிசம சக்தி வந்து அவங்களுக்கு உண்டு. நம்ம எப்பயுமே ஒரு வந்து சிவாலயங்களில் போனோன்னா நந்தீஸ்வரர் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போவோம். இப்போ பெருமாள் கோவிலுக்கு போகிறோமா, வைணவ தலத்துக்கு போகும்போது வேணால் கருட பகவானை சேவிச்சுட்டு தான் உள்ளே போகிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு அம்மன் கோவிலில் போகும்போதும் கண்டிப்பாக முதல்ல கன்னி தெய்வங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வணங்கிட்டு அவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு, அதாவது நான் இந்த மாதிரி ஒரு குறையோடு வந்திருக்கேன், நான் அம்பாளை வந்து பார்க்க போகிறேன், நீங்கள் உங்கள் உத்தரவோட அம்பாள்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் உள்ளே போய் அவங்கள பார்க்க போகிறேன்னு ஒரு உத்தரவு வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். அதனால தான் அந்த 7 கன்னிகளை வந்து முதல்ல வணங்கிட்டு உள்ளே போகிறோம். அம்மாவோட சக்தி எப்படிப்பட்டது? ஐயோ சொல்லவே முடியாது. அவ்வளோ சக்தி அந்த அம்மாவுக்கு. அவ்வளோ அந்த அம்மாவை நான் வராத இருக்கவே மாட்டேன். இந்த கோயிலோட சம்பிரதாயம்னா என்ன? எந்த விஷயங்களை இவங்க செய்வாங்க? என்னென்ன விஷயங்கள் இங்கே செய்யலாம்? ஆடி மாதம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். அப்புறம் இந்த நவராத்திரி. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்டே போக வேண்டாம். எங்கள் பாட்டி காலத்துலலாம் சொல்லுவாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டிக்கு அம்மா பேரண்ட்ஸு உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. இங்கே கற்கோடையம்மன் கோயிலுக்கு போய் மை வச்சுட்டு கயிறு கட்டின்னு வேப்பில் அடிச்சுன்னு வந்துரு அப்படின்வாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஜென்ரேஷன்லேயே ஒரு குழந்தை வந்து டாக்டராலேயே கைவிடப்பட்டு இந்த சூலத்துக்கிட்டக்க குழந்தைய விட்டுட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற இந்த ராஜேந்திரனோட அப்பா இருந்தார்.
அவர் வந்து வேப்பலை அடித்து கயர் கட்டி மை இட்டதுக்கப்புறம் தான் இங்கே அது ரொம்ப பப்ளிசிட்டி பிரஷியமாச்சு. அது வந்து ஒரு பேப்பர்லேயும் வந்திருக்கு. அது எங்கள் கிராண்ட் மதர் வீட்டில் அந்த பேப்பரும் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது அந்த பேப்பர் கூட எடுத்துகிட்டு வந்து தரேன். ஆக்சுவலாக 100 இயர்ஸ்க்கு பிஃபோர் அது. அதாவது அவங்க அப்பா பீரியடில். இப்போ இருக்கிறது 3rd ஜென்ரேஷன் ஸ்ரீதரன்றவர். அவர் ராஜேந்திரன் அதுக்கும் முன்னாடி அந்த மாதிரி அப்போ ஆரம்பித்தது தான் அந்த வேப்பலை அடிக்கிறது, கயர் கட்டுறது, மை இடுறது எல்லாமே. அதால் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாமே நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறது இங்கே தான். அதனால் 40 இயர்ஸ் ஆகிருக்கு. எல்லாமே ஜம்முன்னு நன்னா கொடுப்போம் இவோ. அப்புறம் இங்கே நான் இருக்கிற விசேஷம்னு சொன்னால் நிறைய இந்த கண் திருஷ்டி சுற்றி போடுவாங்க, வேப்பல் அடிப்பாங்க, மஞ்சக்கயிறு கட்டுவாங்க, அன்னதானம் போடுவாங்க வேண்டிக்கிட்டு. இதில் இந்த கோயிலில் எல்லாமே விசேஷம். அப்பப்போ அன்னதானம் நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்தால் மன நிம்மதி கிடைக்கும். நன்றி. அதெல்லாம் வந்து பூசாரி வந்து அவருக்கு தோணி நம்பிக்கையால் அவர் பண்ணுறாரு. ஆனால் அவர் நம்பி சொல்கிறதால எல்லாரும் வந்து அந்த உணர்வை ஏற்றுக்குன்னு எல்லாம் கயிறு கட்டுறது, வேப்பலை அடிக்கிறது, ஆடி மாதமான வேப்பஞ்சாலை கொடுக்கறது, இதெல்லாம் நாங்கள் வேண்டிக்கின்னு பண்ணுறது தான். மை வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இந்த மை வைக்கிறதுனா என்ன, இந்த சம்பிரதாயங்கள் பற்றி சொல்லுங்கள். இது எதனால்? இந்த கயிறு கட்டுறது வந்து அந்த மஞ்சள் கயிறு கட்டுவோம். அதுதான் இந்த உடம்பு சரியாமல் வராங்க பார்த்தீங்களா, நிறைய நோய்கள் வந்து என்ன இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜுரமாக இருக்கும் அவங்களுக்கு. எதனால் வந்ததுன்னே தெரியாது. டாக்டர்கிட்ட போனால் நார்மலாக தான் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜுரமாக இருக்கிறவங்களுக்கு, சளி, அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்லலாம் தூங்கி இருக்கும்போது அலறி அழுவாங்க, குழந்தைங்கள் அழுவாங்க. இந்த மாதிரி சொன்ன மாதிரி இந்த ஸ்கின் டிசீசஸ், நிறைய பேர் ஸ்கின் டிசீஸ், அலர்ஜி, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த மஞ்சள் கயிறு வந்து கட்டுறோம். அதுதான் அந்த அம்பாலோட சிறப்பே வந்து. அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் இங்கே வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் நைட்டில் வந்து பயப்படும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, பச்சிளம் குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெளியில் எல்லோரும் ஃபேமிலியில் வந்து அப்பாவோ இல்லை அம்மாவோ வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. லேட்டாக வரும்போது கொஞ்சம் இந்த நெகட்டிவ் திங்ஸ்லாம் வந்து இந்த குழந்தைய வந்து அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, குழந்தைங்களுக்குலாம் சொல்ல தெரியாது. அது வந்து என்ன ஆகும்னா அலறி பயப்படும். குழந்தைங்க வந்து அலறி தூக்கி போடுற மாதிரி போடும். அப்போ அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த வேப்பிலை ஓட்டுறது வச்சுருக்கோம் நாங்கள். அது பண்ணிங்கன்னா இங்கே சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். மஞ்சள் கயிறு கட்டிட்டு வேப்பிலை ஓட்டுறது. இந்த எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழம் கனி வந்து பலி கொடுக்கறதுக்கு தான் ஒரு சமம். ஒரு கோழியை வந்து பலி கொடுக்குற சமத்துக்கு தான் இந்த எலுமிச்சம்பழம். நம்ம நிறைய பேருக்கு வந்து கண் திருஷ்டி இருக்கும். பொதுவாகவே எல்லாருக்குமே கண் திருஷ்டி இருக்கும். பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பிரச்சனை நமக்கு தான் தெரியும், உள்ளே என்ன இருக்குன்றது நமக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு என்ன நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வசதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கண் பார்வைப்படுத்து பார்த்தீங்களா, அந்த கண் திருஷ்டி வந்து ரொம்ப படுத்தி எடுக்கும். ஒரு வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும். ஒருத்தர் நம்ம பார்க்கும் போதே டல்னஸ் நம்ம உடம்புல இருக்கும். ஒரு வேலை சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. அந்த மாதிரி டைமில் கயிறு கட்டிட்டு இங்கே வந்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் கனியில் வந்து திருஷ்டி எடுத்து கழிச்சு விட்ருவோம். அது நிறைய பேர் வந்து வாரம் வந்து எடுத்துக்கிறதும் ஒரு பேர் இருக்காங்க. மாதம் ஒரு டைம் வந்து எடுத்துக்கவும் இருக்காங்க. அது அவங்கவுங்கள விருப்பத்தை பொறுத்து. இந்த மை வைக்கிறது வந்து என்னென்னா, இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு செய்வினை மையோ இல்லை ஒரு வசியப்படுத்துகிற மையோலாம் கிடையாது. இது வந்து அம்பாள் கிட்டேருந்து சிறப்பாக பண்ணுற ஒரு மை. அது என்னென்னா, நிறைய நெகட்டிவ் திங்ஸு, உங்களுக்கு ஒரு வெளியில் போகும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், காலைல போகும்போது அது கொஞ்சம் அது நல்லா நடக்கணும் கொள்ளணும்னு போகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மை வைக்கிறோம் நாங்கள். அம்மா வந்து யாரையும் சங்கடம் கொடுத்ததில்லை. இங்கே நண்பர்களாக தான் எல்லாரும் இருக்கோம், உறவுகளாக தான் இருந்திருக்கோம். எல்லாருமே ஊருக்கு நம்ம சொந்த உறவுகளை விட இங்கே இருக்க உறவு பெரிய உறவு. அந்த உறவு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். தினமும் கோயிலில் எல்லாம் மீட் பண்ணுறோம். எல்லாரோட சந்திப்புகள் எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த அம்மா இதான் வாழ்க்கையில் எல்லாரும் நடந்துகிட்ருக்கு. அவங்க குறைகள் என்னென்ன தேவையோ, அம்மா நியாயமான குறைகள் நமக்கு தேவை என்னமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தந்துகிட்டே இருக்காங்க, கொடுப்பாங்க. அது கைவிட்டது கிடையாது, கைவிட மாட்டாங்க. விட்ட நம்பினா கைவிட்டது இல்லை. கற்கோடியம்மா சம்பர் ஜெய் ஸ்ரீராம். சில பேர் வியாதிகளோடு வர்றது இருக்கலாம், யாரும் இருக்கக்கூடாது. வியாதிகள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இருந்தாலும் கர்ம வினைகள், அந்த கர்ம வினைகள் அம்மா தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா ஆசீர்வாதத்தில் கற்கோடியம்மா எப்போவுமே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட திருநீரே அருமருந்து. பெரியவா காஞ்சி மகா பெரிய சார் திருநீரே அருமருந்து. அதுபோல் எல்லாமே மருந்துன்றது, மாயன்றது திருநீர் ஒன்றே நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே அருமருந்து திருமருந்துன்றது திருநீர். அதை அணிந்தவருக்கு எந்த குறையும் கிடையாது. நிம்மதி சந்தோஷமாக எல்லாம் வாழக்கூடிய ஒரே விஷயங்கள் இந்த அருமருந்து. நிறைய பேருக்கு நிறைய சொல்லலாம். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா புது சேவார்த்தைகள்லாம் இங்கே நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா போன வேலூர்லேருந்து ஒரு தம்பதி ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக அவங்க பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு வெளியிட்டு வந்தாங்க. அப்போ தான் இந்த ஒரு சில சேனல்களில் பார்த்து அவங்க வந்தாங்க. பார்த்து அவங்களுக்கு இங்கே வந்து அவங்களோட ஜாதகம் வச்சுட்டு அம்பாள்கிட்ட மஞ்சள் கயிறு கட்டி அரச மரத்தை இங்கே சுற்றிட்டு வர சொன்னோம். அவங்களால அடிக்கடிக்கு இங்கே வந்து போக முடியாதுன்றதுனால வேலூர்லேயே இருக்கிற எங்கேயாவது ஒரு அம்மன் கோவிலையோ இல்லை ஒரு விநாயகர் கோவிலையோ அரச மரம் இருக்கும் கண்டிப்பாக. இந்த அம்பாளை நினச்சிட்டு தினமும் 3 சுற்றிட்டு வாங்கன்னு சொன்னோம்.
2 மாசத்துல அவங்களுக்கு திருமணம் கைகூடி வந்துட்டு அவங்க திருமணம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அவங்க வேற ஒரு வெளியூர்ல இருக்கிறாங்க. இங்க வர்றதுக்கு அவங்க ஒரு நாள் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. வந்து சேவிச்சுட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. உத்தரவு எப்படி கேட்பீங்க? பொதுவாக உத்தரவு எப்படின்னா அவங்க வேண்டுதலை தான் கேட்போம். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உத்தரவுக்குன்னா நாங்கள் பூ போட்டு கேட்போம். அம்பாள்கிட்ட வந்து பூ போட்டு கேட்போம். இப்போது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தர் வந்து ஒரு இடம் வாங்கலான்னு நம்ம முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடம் வாங்குறது வந்து உங்களுக்கே வந்து ஒரு குழப்பமான நிலை இருக்கும். இது வாங்கலாமா வேண்டாம், ஆனால் உங்களுக்கு தோணும் இது நம்ம வாங்கிடலான்னு தோணும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கூட இருக்கவங்க இதை வாங்க வேண்டாம், இதில் இந்த பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும்னா உங்களே ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளிடுவாங்க. நம்ம வாங்கலாமா வேண்டாம்ன்றது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இங்கே வரும்போது என்னென்னா அம்பாள்கிட்ட நாங்கள் பூ போட்டு உத்தரவு கேட்போம். இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது அது அம்பாள் தெளிவாக உத்தரவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சவங்களே இப்போ நிறைய பேர் நல்லா இருக்காங்க. அதை நான் சொல்கிறேனே, கேட்கறது மட்டும் இல்லை, கேட்காதேமே அவ கொடுப்போம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 10வது மாதம் தானா குழந்தை, நீங்கள் கேட்கவே வேண்டாம். அவகிட்ட அப்படியே பக்தியோடு வந்து நின்னாலே, இப்போ கதை சொல்கிறேனே, காற்று நம்ம பார்க்க முடியாது, ஃபீல் தான் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த அம்பாளை வந்து நீங்கள் பார்த்தாலே போகிறோம். நீங்கள் நின்னாலே நீங்கள் என்னத்துக்கு வந்து நிற்கிறீங்கன்றது அவளுக்கு தெரியும். நீங்கள் இப்போ கிளம்புறதுக்குள்ளே உங்களுக்கு அது ரிசல்ட் கொடுத்துருவாவும். எந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு? ஏன்னா ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிட்றோம்னா அந்த தெய்வம் நமக்கு ஏதாச்சும் வாழ்க்கையில செஞ்சிருந்தாதான் முழு நம்பிக்கை வரும். எந்த தருணம் அது? எந்த தருணம்னா என் பிள்ளைக்கு குழந்தை தரல. கேட்டேன் நான், ஏன் நீங்க தராது இருக்கீங்க? எனக்கு 10 மாசமும் கொடுத்தீங்களே, என் பிள்ளை என் வித்தந்தன பிறந்தான், நீங்க ஏன் தரலன்னு கேட்டேன் அந்த அம்மாவை. அந்த அம்மா உடனே கொடுத்தாங்க. பேரன் பிறந்துட்டான், அடுத்தது பேத்தி பிறந்துச்சு. அது ஒரு நம்பிக்கை. உடம்பு ரொம்ப முடியாது போச்சுன்னா இந்த அம்மா கிட்ட வந்தான்னா கயிறு கட்டி விடனா நல்லா ஆயிடும். ஓகே, அது ஒரு நம்பிக்கை எனக்கு. சில பல கோரிக்கைகள் வச்ச அந்த கோரிக்கைகளை கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் என்னோட வீடு விற்கப்பட்டது, சில பல குடும்ப பிரச்சனை விற்கப்பட்டது. திரும்ப அது என் தாய் தந்து கொடுத்த சிறு தொகையில் வீடு வாங்கின அம்மாட்ட கோரிக்கை வச்சேன், கஷ்டப்பட்டு கேட்டேன். அதே அம்மா பக்கத்திலே என்னை வர வச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா இது வந்து நாங்கள் 5 தலைமுறையாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை சொல்ல வந்து வேர்ட்ஸே கிடையாது. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து எல்லா சுவாமிகளுக்குமே கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நன்னா நடக்கும். முதல்ல பிள்ளையார் எடுத்துட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்ல சந்தன காப்பு கிராண்ட் அலங்காரம், வீதி புறப்பாடு. முருகருக்கு வந்து தைப்பூசம் தை கிருத்திகை கிராண்ட் அலங்காரம் ஒரு புறப்பாடு உண்டு. சிவனுக்கு வந்து சிவராத்திரி நன்னா அலங்காரம். அப்புறம் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் சான்ஸே இல்லாமல் பண்ணுவாள். அதே மாதிரி நவகன்னிகைகள் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மகேந்திரி சாமுண்டி காளிகா இவாளுக்கெல்லாம் மாசி மகத்தன்னைக்கு 7 கன்னியா பெண்களை வச்சு அவளுக்கெல்லாம் ஒரு சிறப்பாக இது பண்ணி நவராத்திரி பூஜை மாதிரி கன்னியா பெண்கள் பூஜை மாசி மகத்தன்னைக்கு நடக்கும். அதே மாதிரி தீப்பாஞ்சம்மனுக்கு வந்து 10 நாளும் நவராத்திரியில் தினம் அவளுக்கு கல்யாணம் தான். காத்தால ஒரு அலங்காரம், சாயங்காலம் ஒரு அலங்காரம், 2 விசேஷ அலங்காரம், 2 அபிஷேகம், 2 வேளையும் ஆர்த்தி. அதாவது ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். அதுவும் 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு சுவாமி வீதி புறப்பாடு உண்டு. அதாவது அவளுக்கு ஆடி மாதம் 4 நாள்னா இவளுக்கு நவராத்திரி 10 நாளுமே திருவிழா கோலம் தான் இது. அதுக்கப்புறம் வந்து இந்த மரம் ரொம்ப விசேஷம் இங்கே. அதாவது இதில் வந்து என்ன, இந்த அரச மரம் இது ஒன்றா என்ன சொல்கிறோம்னா ஸ்தலவிருஷம். மூலதோ பிரம்ம ரூபாய, மத்தியதோ விஷ்ணு ரூபாய, அத்தியதோ சிவரூபாய. இந்த மரத்தில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் இருக்கா. இங்கே வந்து நீங்கள் சுற்றி வேண்டிட்டீங்கன்னா குழந்தை வேணுன்றவா தொட்டில் கட்டுவா, கல்யாணம் ஆகாதவா மஞ்சக்கயிறு கட்டுவா, புத்துக்கு பால் விடுறது, இங்கே வச்சு சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதாவது நாங்கள் ஏன் இதை இவ்வளோ சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து தலைமுறையாக 5 தலைமுறையாக வந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் எல்லாமே வேண்டாததையே எங்களுக்கு கொடுத்துருக்கா. ஓகே. அது அப்புறம் ஆடி மாதம் 4வது வாரம் இங்கே திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். அது சான்ஸே இல்லை. வியாழக்கிழமை காப்பு கட்டினதுலேருந்து திங்கக்கிழமை காத்தால கும்பம் போடுற வரைக்கும் கிராண்ட் செலிப்ரேஷன். ஓகே. அதனால நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு என்ன இங்கே நடந்திருக்குன்னு, எல்லாமே தானாகவே அவள் கொடுப்பா. அதை நீங்கள் வந்து வேணும்னே வேண்டாம் சார், அவள் முன்னாடி வந்து நின்றுண்டாலே நீங்கள் போகிறோம். நீங்கள் கனவுல வந்ததா சொல்லியிருக்கீங்க. கனவுல ஏதாச்சும் விஷயத்த உங்களுக்கு உணர்த்திருக்காங்களா, இது உனக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி? இல்லை. உணர்த்திருக்காங்க. நான் ஒரு நாள் உடம்பு சரியில்லாத படுத்திருக்கேன். இங்கே தான் நம்ம வீட்டில் படுத்திருக்கும் போது வாசலில் வந்து நிற்கிறாங்க. உடம்பு முடியல. வாசலில் வந்து கால் மட்டும் தெரியுது, ஆரஞ்சு கலர் புடவை, கால் மட்டும் தெரியுது. ஆனா ஏதோ ஒரு ஆபத்து வந்து இருக்கு எனக்கு. அந்த அம்மா வந்து காப்பாற்றி இருக்காங்க. அது தெரியும். எங்களுக்குன்னு தனிமையாக நாங்கள் வேண்டிக்கிறதே கிடையாது. எங்கள் குடும்பம் இங்கே உள்ள மக்கள் அப்படி தான் நாங்கள் வேண்டிக்கிறது. புரியுதுங்களா? அந்த அம்மா கிட்ட வந்து நின்னாமல் அம்மா தாயே எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு தான் வேண்டுவோம் நாங்கள். சரிங்களா? அப்புறம் ஒரு தடவை ஏதோ கரண்ட்டு போச்சுன்னு வாசலில் வந்து படுத்தேன். நேரமாக உயரமாக யாரோ வெள்ளையாக நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு பேச வரல, அழகான்னேன். இப்போ இவ்வளோண்டு பொண்ணா
இந்த அம்மா வராங்க கோயில்லேருந்து. ஆனால் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் குழந்தைன்னு தான் நினச்சிக்கிறேன், யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த சம்பவத்தை யாருக்கிட்ட நான் சொன்னாலும் என் உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அது ஒன்று எனக்கு நம்பிக்கை. ரெண்டாவது, இந்த அம்மாவுக்கு வந்து திருவிழா நடந்ததுன்னா மணி 1 மணி ஆனால் கூட நின்று நாங்கள் அந்த அம்மாவை அலங்காரத்தோடு பார்த்துட்டு போவோம். ஏன்னா எங்கள் ஊரில் மறுநாள் தான் வரும். அப்போ வெயிலில் அந்த அம்மா அப்படியே சோர்ந்து போய் வருவாங்க. இந்த காட்சி வேணால் நம்ம அந்த காட்சி பார்க்கலான்ட்டு நாங்கள் அலங்காரம் பார்க்கறதுக்கு தான் வருவோம் 1 மணி ஆனாலும். எப்போ ஒன்றாலும் வந்தால் அம்மாவை கேட்டேன்னா உடனே ஒரு 10 நாள் எதுனா அந்த வழி காட்டும். நான் வரலன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு வீட்டுக்கு போயிடுவேன். நான் வரல, அங்கே இருப்பேன் 10 நாள். அந்த அம்மா அங்கே வந்துடுவாங்க. வந்துடுவாங்க கனவுல. வரலையேன்னு நினச்சிட்டே தான் படுப்பேன். டெய்லி இங்கேயும் நினச்சிட்டு தான் படுப்பேன், வீட்லேயும் அங்கேயும் நினச்சிட்டு தான் படுப்பேன். வெளியே போனாலும், பொண்ணு வீட்டு பையன் வீட்டுக்கு போனாலும், பெங்களூரில் போனாலும் அதே தான் நினச்சிட்டு படுப்பேன். அம்மாவை நினச்சிட்டு தான் படுப்பேன். இவங்க எங்களுக்கு கிராம தேவதை, இங்கே நினச்சிட்டு தான் படுப்பேன். அந்த அம்மா அங்கே வந்துட்டாங்க. எப்படி இருந்த கோயில் எப்படி மாறி இருக்கு, நீங்க எப்படி பாத்தீங்க? நான் சின்ன இதுவா இருக்கும்போது பார்த்தேன். அப்புறம் வந்து நல்லா எப்பன்னா நான் இவ்வளோ இருந்தேன்னு இவ்வளோ பெருசானா கூட அந்த அம்மாவை நான் மறக்க மாட்டேன் எப்பவுமே. இப்போ நாங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து பூஜை பண்ணுறோம். எங்களுக்கு வந்து கஷ்டம் நஷ்டம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருக்கும். நாங்கள் பூஜை பண்ணாலும் இருக்கும். எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம். இப்போ எனக்கே ஒரு கஷ்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது நான் அந்த பள்ளத்தில் போய் விடுற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பின் பாயிண்ட்ல அந்த அம்பாள் பிடிச்சி எடுத்துருவாங்க. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியாது.